அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோ என்னோட டே எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வீட்டு வேலையா இருக்கட்டும், டெய்லரிங்கா இருக்கட்டும், அது மாதிரி இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறதா இருக்கட்டும், நான் இப்படி தான் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கேன். இதை பார்க்கறனால உங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். காலையிலேயே கொஞ்சம் யூனிஃபார்ம் அந்த பேலன்ஸ் எல்லாம் இருந்தது, அந்த காலர் மட்டும் வைக்காம இருந்தது, அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு கட்டெல்லாமே கட்டி எடுத்து வச்சுட்டா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், அந்த ரூம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும் அப்படிங்கறதுக்காக அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒரு 9 மணி போல நாங்க தோட்டத்துக்கு போயிருந்தோம். கொஞ்சம் தோட்டத்துல வேலை இருக்கு அப்படின்ட்டு அம்மா கூப்பிட்டு இருந்தாங்க. இந்த புல்லெல்லாம் அவங்க வெட்டி வச்சிருந்தாங்க, அதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல போட்டுட்டு போறதுக்காக எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா நிறைய புல் இருந்தது, இந்த தோப்பு ஃபுல்லாவே மழை பெஞ்சு நிறைய புல்லு வளர்ந்துருந்துச்சு. அதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு ஆளா செய்ய முடியல அப்படிங்கறதுக்காக எங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. இப்பதான் தோட்டத்துல இந்த கடலை இதெல்லாம் போட்டிருந்தாங்க, நெடக்கடலை இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அது நல்லாவே வளர்ந்து பூவெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருந்தது. இந்த தோட்டத்து சைடு போயிருக்கும் போது நல்ல காத்து இருந்தது, பார்க்கவே நல்லா சிலு சிலுன்னு காத்தா இருந்தது. அந்த சைடு போனாலே அவ்வளோ ஒரு திருப்தியா இருக்கும் மனசுக்கு. அதே மாதிரி நிறைய இந்த கொத்தவரங்காய் அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு தான் எதுவுமே இல்லை. கொய்யாக்காய், அப்புறம் இந்த சப்போட்டா இதெல்லாம் இப்பதான் சின்ன சின்ன பிஞ்சா இருக்கிறதுனால ஒன்றும் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் நல்லா வேடிக்கை பார்த்தாச்சு. இந்த நெல்லெல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும் போதெல்லாம் இந்த சைடு ஃபுல்லாக மட்டை அரிசி இருக்குல்ல, அந்த நெல் தான் விளைய வைப்பாங்க. இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பொன்னி அரிசி தான் விளைய வைக்கிறாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே மாறிட்டாங்க போல. இந்த காற்று அடிக்கும் போது இந்த நெல்லோட வாசமும் சேர்ந்தே வரும். அந்த ஸ்மெல் அவ்வளோ அழகா இருக்கும். இந்த தோட்டம் பக்கம் போனாலே போதும், பொழுது போறதே தெரியாது. வேலை பார்க்குறோமோ என்னமோ அப்படியே சுத்திட்டே இருந்து பொழுதே போயிடும். நெடக்கெல்லாம் இப்பதான் பூ வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இனிமேதான் இதெல்லாம் மண்ணெல்லாம் அணைச்சு அதெல்லாம் பிஞ்சு இறங்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வத்தல் போடுவோம்ல, அந்த காய் தான். புளியங்காய் மரத்துல தான் புளியங்காய் இருந்தது, வேற ஒண்ணுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. இந்த புளியங்காவை பார்த்தோன்னே நாங்க சின்ன வயசுல இதெல்லாம் பிடுங்கி அப்படியே உப்பு மிளகா பொடி இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதா ஞாபகம் வந்துச்சு. சரி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேங்காய் நான் பிடுங்கிட்டு இருந்தேன். ஏன்னா என் கைக்கு எட்டுற தூரத்துல தான் எல்லா தென்னை மரமுமே இருந்தது. அதனால ஈஸியா, முன்னாடிலாம் யாராச்சும் ஹெல்ப்புக்கு நம்ம கேட்கணும், தேங்காய் தான் பிடுங்கணும்னா மரத்துல ஏறி தான் பிடுங்கணும். இப்பெல்லாம் கிட்டக்க கைக்கு எட்டுற தூரத்துல தான் தோப்புல இருக்கிற எல்லா மரமுமே கிட்டக்க தான் இருக்கு. அதனால நினைச்ச நேரத்துக்கு போயிட்டு தேங்காய் எல்லாம் பிடுங்கிட்டு வந்துடலாம், அந்த அளவுக்கு கிட்டக்க தான் இருக்கு. தேங்காய்லாம் பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. தோட்டத்தில் அங்கங்கே கொஞ்சம் தண்ணியும் இருந்தது, ஏன்னா மழை பெஞ்சு இன்னும் முடியலைல்ல, அங்கங்கே தண்ணியும் இருந்துச்சு. அவ்வளோதான் ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். சமைச்சு சாப்பிட்டுட்டு திருப்பி நம்ம ஒர்க்கு கண்டினியூ பண்ணுறதுக்கே ஒரு 3:30 போல் ஆயிடுச்சு. ப்ளவுஸ் ஒரு 5 ப்ளவுஸ் அர்ஜென்ட்டாக கொடுக்கணும். அதனால சரி அதை தச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பிளவுஸ்ல பார்த்தா தெரியும், ஃப்ரண்ட்ல வேற லைனிங் இருக்கும், பேக்ல மற்றதுலலாம் பார்த்தீங்கன்னா வேற கலர் லைனிங் இருக்கும். இந்த கஸ்டமர் என்னதான் நினைப்பாங்கன்னு தெரியல. 1 மீட்டர் லைனிங்கே பார்த்தீங்கன்னா 30 ரூபாய். நல்லா குவாலிட்டியா வாங்கணும் அப்படின்னா 50 ரூபாய் தான். அந்த லைனிங்கை கூட ஒரு 1 மீட்டர் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அதுலயுமே ஒரு 70 பாயிண்ட் 80 பாயிண்ட் இந்த மாதிரி தான் வாங்கி கொடுக்குறாங்க. இதுல கிராஸ் கட்டிங் போடும்போது நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அப்புறம் பிளவுஸ் ஃபிட்டிங்கா இல்லை அப்படி இப்படின்னு நம்மளை தான் குறை சொல்லுவாங்க. ஒருவேளை டெய்லர் கிட்ட வந்தா லைனிங் எல்லாம் பெருசா வளர்ந்துருமா என்ன நினைப்பாங்கன்னே தெரியல. நான் இந்த மாதிரி தான் நிறைய கஸ்டமர் இப்படிதான் பண்றாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க லைனிங் வாங்கி கொடுக்கும் போது ஒரு 1 மீட்டரா வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா கஸ்டமரும் நீட்டா தைச்சு கொடுப்பாங்க. நிறைய ஜாயின் போட தேவையில்லை, அவங்களுக்கும் வேலை மிச்சம், உங்களுக்கும் அந்த பிளவுஸ் பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். அதனால கொஞ்சம் லைனிங்ல கஞ்சத்தனம் பண்ணாம வாங்கி கொடுக்க பழகிக்கோங்க.
ஒரு வழியாக வந்து இந்த ப்ளவுஸையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒரு சின்ன விஷயம் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து நினச்சிருப்போம் அடுத்த வருஷமாச்சும் கொஞ்சம் நல்லா ஏதோ நம்ம நினச்சதை சாதிக்கணும், கொஞ்சமாவது ஏர்ன் பண்ணணும், அந்த மாதிரிலாம் வந்து நம்ம நினச்சிருப்போம். ஆனால் நினச்சதோட அப்படியே விட்டுருவோம். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சது அப்படின்னா வந்து தயவு செஞ்சு அதை காலம் தாழ்த்தாமல் இன்னைக்கே பண்ணுங்க. நமக்குன்னு ஒரு ஏர்னிங்ஸ் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஹஸ்பண்ட் மட்டும் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த சம்பளத்தை மட்டும் வச்சு இப்போ எதுவுமே பண்ண முடியுதுல. 2 பேரும் ஓடினா தான் அந்த குடும்பத்தை வந்து சமாளிக்கிறதுக்கு நமக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து நிறைய தான் சம்பாதிக்கணும், வெளியில் போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னா இல்லை. நிறைய டெய்லரிங் கற்றுக்கோங்க, ஆரி ஒர்க்கெல்லாம் கற்றுக்கோங்க. வீட்டில் இருந்து எவ்வளோ வேலைகள் இருக்குது அதெல்லாம் வந்து கற்றுக்கோங்க. கற்றுட்டு நல்லா ஏர்ன் பண்ணுங்க. ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்சால் யூடியூப் பார்த்து கூட டெய்லரிங் வந்து கற்றுக்கலாம். நிறைய பேர் வந்து கேட்பீங்க, நிஜமாக யூடியூப் பார்த்து வந்து நம்ம டெய்லரிங் கற்றுட்டு ப்ளவுஸ்லாம் தைக்கலாமா அப்படின்னு. நான் வந்து யூடியூப் பார்த்து தான் வந்து கற்றுக்கிட்டேன். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இது வந்து சொல்கிறனால எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தது ஃபுல்லாகவே வந்து நான் டெய்லர் ப்ரோ சேனல் பார்த்து தான் வந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு கட் பண்ணுறது சுத்தமாக தெரியாது. அவர் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நான் எப்படி வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணணும், எப்படி தைக்கணும், ப்ராப்பராக எப்படி வந்து தைக்கணும் அப்படின்னு நான் அதுக்கப்புறம் தான் வந்து கற்றுக்கிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் சேனலில் தான் பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா கிடையாது. நிறைய சேனல் பார்ப்பேன். ஆனால் நான் கட்டிங் வந்து கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா டெய்லர் ப்ரோ சேனல் தான். உங்களுக்கு யாருக்காச்சும் அவர் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை பார்த்து கூட வந்து தையல் கற்றுக்கலாம். நான் இன்னும் எனக்கு வந்து இதை சொல்கிறதுல வந்து ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா நமக்கு கற்றுக் கொடுத்தவங்களுக்கு வந்து நம்ம எப்போவுமே வந்து மரியாதை கொடுக்கணும்ல. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, யார் சேனல் பார்த்து வந்து கற்றுக்கிட்டீங்க, ப்ளீஸ் அதை சொல்லுங்களேன்னு. இது வந்து பெரிய ரகசியமெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து டெய்லர் ப்ரோ சேனல் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அவங்களுக்குமே வந்து நான் கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம வீடியோ வந்து யாராச்சும் பார்க்குறீங்க, உங்களுக்கு டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்து வந்து கற்றுக்கோங்க, தாராளமாக கற்றுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.